ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீன் பொரிக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம மீன் பொரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீனை நல்லா மஞ்சளும் கல் உப்பு போட்டு கலந்து வச்சுட்டு அப்புறம் கழுவி சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்த பின்னாடி இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. மிளகு சீரகம் கரம் மசாலா மஞ்சத்தூள் உப்பு மல்லித்தழை எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு மிக்சியில் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. மிளகு சீரகம் தூள் இருந்ததுனால நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் முழு மிளகு இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் நீங்கள் மிளகு சீரகம் சேர்த்துக்கோங்க. மிக்சியில் நல்லா மையாக அரைச்சிட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் திப்பியாக இருக்கும், இல்லைனா மசாலா உடையும். அதனால் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. நான் வீட்டில் இப்படி தான் செய்வேன். நல்லா இருந்துச்சு, சூப்பராக வந்துச்சு. டிஃப்ரெண்ட்டான மசாலாவாக இருக்கும். வேறு எந்த கடைப்பொடி நான் எதுவுமே போடலை, இது மட்டும்தான் போட்டிருக்கேன். பாருங்கள், உங்கள் முன்னாடி தான் நான் எல்லாமே போடுறேன். நல்லா அரைச்சி வச்சுட்டு உங்களுக்கு கலர் பொடி வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷன் தான். லைட்டாக நான் போட்டிருக்கேன், வீடியோவில் தெரியுங்கோசரம் நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மீன் அந்த மசாலா போட்டு நல்லா கிளறிக்கோங்க. ஒரு மணி நேரமாச்சும் ஃப்ரிட்ஜு இருந்தால் ஃப்ரிட்ஜில் வைங்க. ஃப்ரிட்ஜு இல்லாட்டினாலும் வெளியில் வச்சு 1 மணி நேரம் ஒரு 1.5 மணி நேரமாச்சும் நல்லா ஊற வச்சு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம உப்பு போட்டு ஏற்கனவே அரைச்சிட்டோம் இல்லையா, அதனால் உப்பு தேவையில்லை. பாருங்க, நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இந்த 1 மணி நேரம் இன்னும் 1.5 மணி நேரம், ஒரு ஆவரேஜாக ஒரு 2 ஹவர்ஸாச்சும் ஊறினா நல்லா மசாலா உடையாது உங்களுக்கு. உப்பு காரம் மீனை நல்லா பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக வரும் உங்களுக்கு. நான் அப்படி தான் செஞ்சேன். மசாலாவும் உடையில, நல்லா தெளிவாக வந்துச்சு. நான் இப்படி தான் எங்கள் வீட்டில் நான் இப்படி தான் பொரிப்பேன். எல்லாத்துக்கும் பிடிக்கும். நீங்கள் எப்படி பொரிப்பேன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீன் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.